சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கல்பனா மேடம் ராசாங்கத்துக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப பக்கத்துல இருந்த சன்னாசி தான் ஃபோனை எடுக்கிறாரு. அண்ணன் டாக்டர் கல்பனா ஃபோன் பண்றாங்க அப்படின்னவும், என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லவும், உடனே என்னங்க மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அமைச்சர் சாரை பார்க்க வரணும், இப்போ வரலாமா அப்படிங்கிறாங்க. அப்பதான் சன்னாசி சொல்றாங்க, என்ன மேடம் நாங்கள் தான் டைம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம்ல, அதை பற்றி பேசுகிறதுக்கு தானே வர்றோங்கிறீங்க அப்படின்னவும், இல்லை இது முக்கியமான விஷயம், கண்டிப்பாக நான் அமைச்சரை பார்த்து மீட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இப்போ கல்யாண வேலையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருங்க அண்ணன்ட்ட கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு ராசாங்கத்திட்ட கேட்குறாங்க. ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க. சரி வர சொல்லு என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லவும், சரி நீங்கள் வரலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் கனவு உலகத்தில் மிதந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாளில் போஸுக்கு கல்யாணம் ஆயிரும். போஸுக்கு வேற 50 லட்சத்துக்கு கார் வேற அவங்க மாமனார் புக் பண்ணுறன்னு வேற சொல்லியிருக்காரு. இன்னும் 2 நாளில் நம்ம மையன் கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி ரொம்ப கற்பனை பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்குங்க. இதை பார்த்து கடுப்பாகி தாமரையும் சாவுத்திரியும், இவளுக்கு வந்த வாழ்வை பாரு, இவன் நினச்சபடி கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா இவ யாரையுமே மதிக்க மாட்டா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம்னா இவளுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டும் இவங்கள நினச்சி புலம்ப ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் மலரை கூட்டிக்கிட்டு தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வராங்க. மலர் படிக்கிற விஷயத்தையும் ராசாங்கத்திட்ட சொல்லவும், உன் விருப்பம் இதுதான்னா நான் அதுக்கு எதுக்குமா தடை சொல்ல போகிறேன், படிக்கிறான் தான் நீ தாராளமாக படி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுதுங்க. ஈஸ்வரி, சித்ரா, தாமரை, சாவுத்திரி எல்லாமே அதிர்ச்சி ஆகுதுங்க. என்ன இப்போ தான் இதையே நம்மளால் தாங்க முடியலை, இவ வேற போஸுக்கு கல்யாணம் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இவ வேற படிக்கணும் வேற சொல்கிறாளே, அப்போ இவளெல்லாம் படிக்க போயிட்டா நம்மளையெல்லாம் வீட்டில் வேலைக்காரியாக போட்டுருவாளுகளே அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சாவுத்திரியும் புலம்ப ஆரம்பிக்குதுங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டர் கல்பனா ராசாங்கத்தை பார்க்க வர்றாங்க. வாங்க மேடம் உட்காருங்க அப்படின்னவும், சார் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் கொடுத்துட்டனோ அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, ஏதோ முக்கியமான விஷயம் தானே வர்றோம்னு சொன்னீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு ராசாங்கம் கேட்க, வனத்துறையிலேருந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, அதை பற்றி பேசலாம் தான் சார் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க வனத்துறையிலேருந்து, அப்படி என்ன முக்கியமான எவிடன்ஸு அப்படிங்கிறாங்க. அதை சொல்கிறதுக்காக தான் நாங்கள் யதார்த்தமாக ஃபோன் பண்ணேன், அது இவ்வளோ பெரிய விஷயம் எங்களுக்கு கிடைக்கும் தெரியாது, அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லவும், அப்படி என்ன விஷயம் அதில் பதிவாயிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்களே பாருங்க சார் காட்டுறாங்க. சார் இவ்வளோ நாளும் நீங்களும் நாங்களுமே போஸு தான் அந்த மருந்தை கண்டுபிடிச்சி உங்கள் உயிரெல்லாம் காப்பாற்றணும் நம்ம நினச்சோம், ஆனால் அது கிடையாது, அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்தது தமிழ்ச்செல்வி. இங்கே பாருங்கள், வனத்துறை அதிகாரிகள் அங்கே உள்ள சிடிசி கேமராவில் பதிவாயிருக்கதை எங்களுக்கு அனுப்பி விட்டாங்க. நாங்கள் யதார்த்தமாக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம், வனத்துறையில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா எங்களுக்கு, அதையும் நாங்கள் பார்த்துட்டோம்னா பாராட்டு விழா நடத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு கேட்டோம். அப்போ தான் அவங்க அந்த சிடிசி கேமராவை இங்கே அதில் உள்ளதை பூரா எங்களுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. அதை பார்த்தது எங்களுக்கே ஷாக்காயிருச்சு சார் அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதில் பார்த்தா தமிழ்ச்செல்வி கண்டுபிடிச்ச மருந்தை அவங்க தலையில் ஓங்கி அடிச்சுட்டு அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு போஸ் வந்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் அந்த சிடிசி கேமராவில் இருக்குது. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காகிறாரு. அதை பார்த்து அங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் போச்சு இன்னி கல்யாணம் நடந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுகளுக்கு உயிரே இல்லை. அதை பார்த்த சாவுத்திரியும் தாமரையும் ரொம்ப சந்தோஷம், எப்படா இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறோம்னு நினச்சோம், ஆண்டவனாக பார்த்து இந்த டாக்டர் மூலியமாக அந்த எவிடன்ஸை கொண்டு வந்து காட்டிட்டாங்க. இன்னி அண்ணே இவங்களே நினச்சாலும் இந்த கல்யாணத்தை நடத்தாது அப்படின்ட்டு அதுகளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாயிருது. அந்த நேரம் பார்த்து போஸும் உள்ளே வர, போஸை பார்த்துட்டு அவருக்கு கோபம் தாங்க முடியலை. ஏண்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு நல்லவன் மாதிரி இங்கே சீனை போட்டுக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்தை சேர்த்து அரைகிறாரு ராசாங்கம். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஈஸ்வரியும் சித்ராவும் என்ன மாமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும், வாயை மூடு, இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியாமையா இருக்கும், உன் பையனுக்கு கூட்டு சேர்ந்துக்கிட்டு நீ இவ்வளோ நாளாக இதை மறைச்சிக்கிட்டு தானே இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சொல்ல போனால் உன்னையும் சேர்த்து உள்ளதல்லணும், சரி நீ பொம்பளை பிள்ளையா போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணு சன்னாசி அப்படின்னு சொல்கிறாரு ராசாங்கம்.